அந்த 5 கொலையும் நான் பண்ணது, நான் தான் பண்ணேன். ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாரதம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதையை நானும் பாட்காஸ்ட். இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் டைட்டிலில் பார்த்துட்டே உள்ளே வந்திருப்பீங்க. அது என்ன படத்து நமக்குள்ளே இருக்கிற அந்நியன் அப்படி என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் கட்டிலில் அப்படி மல்லாக்க படுத்துருக்கப்போ தான் என்னோடய ஸ்கூல் மெமரிஸில் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம எல்லாருமே இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் லீடர்னு ஒருத்தர் இருப்பாப்புல. அந்த கிளாஸ் லீடர் வந்து எப்படின்னா, சில பேர் நல்லா செம்மையாக லீட் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் நம்ம கிளாஸ் லீடர் ஃப்ரெண்டாக இருப்பான். நம்ம என்ன சொன்னாலும் அந்த லீடர் கேட்பான். அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும்ல. அப்படி ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. பட் அதுக்காக அவர் யூஸ் பண்ணதில்லை. அவன் பாட்டு அவன் வேலையை பார்ப்பான், நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிறதான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கிளாஸ் லீடர் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தான். அப்போதைக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது கிளாஸ் லீடர் வந்து கிளாஸில் மேனேஜ் பண்ணுறது தான் வேலை, லீட் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு நம்ம எல்லாம் அஸ்யூம் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணாங்க, எங்களோட ஸ்டாஃப் ஒருத்தர் என்ன பண்ணார், தம்பி நாளைக்கு டெஸ்ட்டு எழுதணும், நாளைக்கு நானே டெஸ்ட்டு எழுத சொன்னால் மறந்துட்டாலும் நீ எனக்கு சொல்லி ஞாபகப்படுத்து அப்படின்னு இந்த கிளாஸ் லீடர் பையன்கிட்ட சொன்னாப்புல. அந்த கிளாஸ் லீடர் பையனும் அடுத்த நாள் அவன் நல்லா படிச்சுட்டு வந்துட்டான். அவனை இப்போ எழுதுறான் அப்படின்னாலும் அவன் எழுதிடுவான், அந்தளவுக்கு இருந்தான். நானும் படிச்சுட்டேன், எழுதுறேன்னு சொன்னால் எழுதிடலாம், ஓகே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஸ்டாஃப் வந்தார். ஸ்டாஃப் சொன்ன மாதிரி மறந்துட்டார். டெஸ்ட்டுன்னு நான் சொன்ன மாதிரி ஒன்றும் ஞாபகம் இல்லை மாதிரி மறந்துட்டார். பட் அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு தெரிஞ்சு விட்டுட்டாரா இல்லை தெரியாமல் விட்டுட்டாரா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் அவர் விட்டுட்டார். இவன் கிளாஸ் லீடர் என்ன பண்ணால், சுற்றி முற்றி பார்த்தான், பசங்களையும் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டான். அந்த ஒரு நாள் முடிஞ்சிச்சு. பட் இதே மாதிரி வேறு ஸ்டாஃப்கிட்ட ரெகுலராக நடந்துருச்சு. நான் ஒரு 1 வீக் பார்த்தேன், ஒரு நோட்டீஸ் பண்ணேன் என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன்கிட்ட, நான் இதுக்கு மேலே முடியலை குருநாதா, நான் வந்து கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏன்டா நீ கிளாஸ் லீடர்னு இருக்க, உன்னோட வேலை, நீ உன்னை ஸ்டாஃப் ஒருத்தவங்க நம்பி உன்கிட்ட சொல்கிறாங்க, நீ அதை ஏன்டா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற, என்னடாச்சு, என்ன நீ ஏன் வந்து பசங்க ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க வச்சுட்டு இருக்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் ரொம்ப சிம்பிளாக பதில் சொன்னான். அவன் ஒரு ஸ்லாங்கில் வேறு சொன்னான், இன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவன் சொன்னது எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்போ தானே எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு வந்து சடனாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு எப்படி அவன்கிட்ட பேசுகிறது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் ரீவைண்ட் பண்ணி நான் இப்போவே வந்துட்டேன். அப்போ நான் திரும்பி படுத்து அதை ரியலைஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தேன். அவன் அன்றைக்கி அப்படி சொன்னானே, இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கோம். அப்போ நம்ம வாழ்க்கையை யார் தான் வாழ்கிறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக ஆச்சு. இது எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுன்னு தெரில. பட் நான் இப்போ என்ன சொல்ல வர போகிறேங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இதை கண்டிப்பாக எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். என்ன எக்ஸாம்பிள் படுத்து அப்படின்னா, நம்ம வீட்டில் பொதுவாக வந்து நம்ம எங்கேயாவது வீட்டில் சொல்லிவிட்டு இல்லை சொல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியே போவோம். வெளியே போய் நம்ம அம்மா ஃபோன் பண்ணி, தம்பி எங்கேப்பா இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா, எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம பதில், இந்த வரமா அந்த வந்துட்டேன் வை அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். இதுவே நம்ம அப்பா, தம்பி அப்படின்னு சொன்னால் போதும், நம்ம அடுத்த நொடி வீட்டு வாசலில் பா வந்துட்டேன்ப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுவே நம்ம உடன்பிறப்புகள் யாராவது இருந்தால், எங்கடா இருக்க அப்படின்னா, எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படி லந்தா அவங்க பேசுவோம். அப்போ வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டமே நம்ம முகம் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்பானா ஒரு மாதிரி, அம்மானா ஒரு மாதிரி, உடன்பிறப்புகள்னால் அவங்கள்ட்ட ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்போ இங்கேயே நம்மள்ட்ட ஒரு அந்நியன் வருது இல்லை. அப்போது இந்த அந்நியன் எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேலைக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக நம்ம போய் உட்கார்றப்போ அங்கேருந்து பயங்கரமாக அடி வாங்குது. எப்படி அப்படின்னா, நமக்கு வேலை பார்க்குற இடத்துல பிடிச்சவங்க 2 பேர், பிடிக்காதவங்க 4 பேர் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த 2 பேர்த்திட்ட, அண்ணே ஆயிண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க, காஃபி தண்ணிலாம் 10 வேல் தண்ணி குடிச்சிங்களா, என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க, உருளைக்கிழங்கா, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் கேரட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் பிடிச்சவங்கள்ட்ட. பிடிக்காதவங்க வந்தாங்கன்னா இப்படி பார்ப்போம், என்ன மேடம் இங்கிட்டு போகுது, சிங்காரிச்சி போகிறாங்களே, என்ன டிப்டாப்பாக போகிறாங்க, இன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ரிவ்யூ கொடுப்போம். அதில் வேறு இதுலேயும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூச்சுக்கு 300 வாட்டி அப்படின்னு அந்த மூச்சு எதுக்கு எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ப்ரொஃபஷனலிசமாக வேலை பார்க்குற இடத்துல
பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு இப்படிலாம் கதைக்கி அந்த ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இந்த முகஜாடைகள் அந்த அந்நியன் வந்துட்டு போகுது. அப்போது இது கடைசியாக எங்கே தான் சார் போய் முடியுதுன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்குமே தெரியல. கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் இருப்போமா, இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, எனக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ நான் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தேன், என்ன தான் நடக்குது இங்கே, என்ன நடக்குது இங்கே அப்படின்லாம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாமே அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா, நம்ம இப்போது 2 ஆப்ஷனல் இருக்குது. ஒன்று, இன்றைக்கி இருக்க உலகத்தில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பொழப்பு மாதிரி ஆகி போச்சு. அதுதான் உண்மை. நான் எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப வீராப்பாக கம்பீரமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்கே நமக்கான வேலை ஆகவே மாட்டேங்குது. அதுதான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. அப்படிங்கிறப்ப இந்த 2 ஆப்ஷன்லாம் முடிவாக தெரிஞ்சுச்சு. ஒன்று, ஓகே, இந்த வாழ்க்கை இந்த உலகத்தோடு இப்படி தான் இருக்கணும், இது வழி கிடையாது, இதுதான் இப்படி தான் இருக்காங்க, அப்படி தான் போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. 2வது என்ன அப்படின்னா, நான் நேர்மையான கொம்பன், நான் மறந்து தான் சார் வாழணும் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 2 ஆப்ஷனில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம எடுக்கிற எந்த ஃபீல்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டை கூட நம்ம ஜாலியாக அப்படி இப்படி பேசிக்கிட்டு போகிறத கூட விட்டுறலாம். ஆனால் நாளைக்கு வேலை பார்க்குற ஒரு இடத்துல போய் நம்ம முகம் காட்டி முகம் சிலிர்த்து அது அடுத்த நாள் ஆஃபீஸில் பிரச்சனையாக வேறு ஆக்குவாங்க. கிடுகிடு என்று முகம் சொல்லித்தார் வேலை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நியூஸ்லாம் போட்டு ஆஃபீஸுக்குள்ளேயே ஒரு பரபரப்பு பாட்டு விடுவாங்க வேலை பார்க்குற இடத்துட்டு. ஸோ அப்போ எப்படி தான் நம்ம வாழணும், என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு இப்போவுமே தெரியலை. ஸோ அந்த கேள்விக்குறியில் தான் நான் இந்த போட்காஸ்ட்டே நான் இப்போ மைக்கை ஆன் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கான மூலச்சூடு இந்த பிள்ளையார் சொல்லி போட்டவன் யார் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் நம்ம கிளாஸ் லீடர் பையன் தான். ஆனால் எனக்கு அப்போதைக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அவன் என்ன பண்ணுறான், நான் டெஸ்ட்டு எழுதுறோம், நல்லா படிக்கணும், அப்போ தான் எங்கள் வீட்டிலலாம் நல்லா பார்த்துப்பாங்க, நான் அடுத்த வீட்டை பார்த்துக்கணும், நான் மேலே படிக்கணும், போகணும், வைக்கணும் அப்படின்னு நிறையா அவங்க ஐடியாஸ் இருக்குது. அவனும் என்ன பண்ணுறான், சூப்பராக படிச்சுட்டு வர்றான். இப்போ அவனை எழுதுறான்னு சொன்னால் எழுதுகிற அளவுக்கு வந்துட்டான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எல்லாத்துக்கும் என்னை பிடிக்கணும் அப்படிங்கிறப்போ நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா, அப்படி இருக்கிறப்போ இவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இவன் லாஸ் பண்ணிடுறான். அதுதான் உண்மை. நமக்கு பிடிச்ச விஷயத்த சுற்றி இருக்கவங்களுக்காகவும் நான் விட்டு கொடுக்கணுன்னா என்ன கதை, அது எனக்கு சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியலை. அது உங்களோட கருத்துக்களை என்ன அப்படின்னு கமெண்டில் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் அதை என்னென்னு பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த குழப்பம் எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை உங்களுக்கும் இருக்கா, இல்லை நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்களா, இல்லை நான் தான் இன்னும் முடிவு எடுக்கலையா, இப்படி சிரிப்பு சீகாமணி மாதிரி பேசிகிட்டு இருக்குமே, நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆற்றலில் இத்தனை கேள்விகள் வருது. இதையுமே தாண்டி நம்ம என்னெல்லாம் பேச போகிறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம் எங்கள்கிட்ட அப்படிலாம் பார்த்தாலும் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. என்னையா சொல்கிற, ஒன்றும் விளங்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸில் போனாலும் அப்படி தான், காலேஜ் போனாலும் அப்படி தான், எங்கே போனாலுமே அந்த ஒரு எக்ஸிஸ்டிங் டேக் வருது. ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு முகம் வருது. பஸ்ஸிலலாம் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க சில பேர்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அப்படியே ஜாலியாக அமைதி புள்ள மாதிரி நல்லா நெத்தியில் பட்டையெல்லாம் போட்டு ஜன்னல் ஓரத்தில் சாஞ்சிக்கிட்டே வராங்க. அவருக்கு எங்கேருந்தோ ஒரு ஃபோன் வருது, ரிங் ரிங் ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோன் அட்டனமான இந்தாடா வைடா போனா இந்தாடா போங்கிறாங்க. என்னடா சாந்தமாக இருந்தப்போ என் கத்துறான்னு திரும்பி பார்த்தா ஃபோனில் கத்திட்டுருக்கு. அப்புறம் ஃபோனை திரும்பி கட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நந்தகோபாலா அப்படின்னு அமைதியாகிடுறாங்க. இது மாதிரி எத்தனை அந்நியன்கள் இருக்காருங்கன்னு தெரில. எத்தனை அந்நியனாக இருந்தாலும் அம்பியாக இருக்கிறது குற்றம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த போட்காஸ்ட்டில் நான் பதிவு செய்கிறேன், நான் ஒரு பக்கா அம்பி. அதுதான் என் உண்மையான ஒரு சம்பவம். அது நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கிறான்னு தெரில. ஆனால் நான் இதுதான் அக்மார்க் பண்ணுறேன். அக்மார்க் அம்பி தான் நான். ஸோ அதனால் அது எத்தனை பேர்த்துக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி, எனி ஹவ் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்களும் அதை ஜாலியாக யோசிச்சு அதை பதில் சொல்லுங்கள். இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணுங்கள். இந்த போட்காஸ்ட்டை நான் இப்படியே கடையை சாத்துறேன் ஜாலியாக. நீங்களும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கணும். இன்னும் நல்லா பேசுகிறோம், நல்லா ஜாலியாக இருக்கலாம். புது வருஷம் வரப்போகுது, வாழ்க்கை மாறுது மாறாது, அப்புறம் முதல்ல நம்ம மாறணும். அதுதான் உண்மை. மாற்றம் என்பது உன்னிடத்தில் ஆரம்பி. அப்படி தான் அப்பப்போ கருத்து ஊசி போடுவேன். இந்த காரில் வாங்கி அந்த காரை விட்டுறக்கூடாது. இந்த காரில் வாங்கி நம்ம மண்டையில் ஏற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னை போட்டு சாத்தணும். இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தோட இதுன்னு பசிருங்க. ரைட்டு, வணக்கம், டாட்டா. அண்ணா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லைஃப் வில் பி ஜிங்காரா இல்லை மாமன்.